அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 3 நாட்களுக்குள் நம்முடைய மிகப்பெரிய தேவைகளை கூட நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிமையான ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். யாருக்காவது அவசர தேவையொன்று இருக்கின்றது, எனக்கு உடனடியாக கபூலாக வேண்டும் என்று கூறுபவர்கள் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உடனடியாக பதிலை தருவான். இந்த அமலை ஃபஜ்ருக்கு பிறகு அல்லது காலையில் செய்வது தான் மிகச்சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். இப்போது அந்த அமல் என்னவென்று பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனை நீங்கள் 2100 முறை நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மில் எல்லோருக்குமே தெரியும், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது நம்முடைய துஆ கபூலாக கூடிய அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயர். இந்த பெயரை நாம் தனியாக திக்ர் செய்தாலே நம்முடைய அனைத்து துஆக்களும் கபூலாகும். இன்னும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. இதனை நாம் தனியாக திக்ர் செய்து கொண்டு இருந்தோம் என்றாலே நம்முடைய அனைத்து தேவைகளுமே கபூலாகும். எனவே இந்த ஒரு திக்ரை 2100 முறை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னா அஹ்தைனா கல் கௌசர் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் கௌசர், இந்த சூறாவை 129 முறை ஓத வேண்டும். இந்த சூறாவை நாம் இந்த எண்ணிக்கையில் ஓதுவதற்கு மிகச்சிறந்த பலன்கள் எல்லாம் இருக்கின்றது. இதை கொண்டு நாம் எந்த துஆவை கேட்டாலுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். இதனை வளமையாக ஓதுபவர்களுக்கு எந்த விதமான தேவைகளும் இருக்காது. அந்த அளவுக்கு அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவையும் நீங்கள் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வினுடைய ஒரு மிகச் சிறப்பான ஒரு திருநாமம் யா அலீமு. யா அலீமு யாவும் அறிந்தவனினும் பொருளை தரக்கூடிய இந்த ஒரு திருநாமத்தை 300 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். மொத்தமாக 3 விதமான திக்ருகள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரத்துல் கௌசர், யா அலீமு எனும் அல்லாஹ்வினுடைய பெயர். இந்த 3ஐயும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஃபஜ்ருக்கு பிறகு நீங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து யாரிடமும் பேசாமல் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக 3 நாட்கள் முடிவதற்குள்ளே உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்து பாருங்கள். 3 நாட்களே தேவைப்படாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் தேவைகளை விரைவில் நிறைவேற்றுவான். இது அப்படியான மிகச்சிறப்பான ஒரு அமல். எனவே இன்ஷா அல்லாஹ் அவசர தேவையில் இருந்தீர்கள் என்றால், மிக முக்கியமான தேவையில் இருந்தீர்கள் என்றால், பெரிய ஒரு கஷ்டத்தில், துயரத்தில், கடனில் இருக்கின்றீர்கள் என்றால் உடனே அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்தால்தான் எங்களால் வாழ முடியும் எனும் சூழ்நிலையில் இந்த ஒரு அமலை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் அனைத்து துஆக்களையும் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.